நாளும் கோலும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க்கை வளமான ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமரளி என்றும் முருகபெருமான் குருவழியில் குருவை போற்றுவோம், குருவை நேசிப்போம். அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷனை எடுத்து பாருங்க. குரு சுக்கரன் ஜோதிட டிவில முருகான் தான் இருக்கும். நீங்க கொடுக்கக்கூடிய கமெண்ட் முருகனுடைய காது செவிக்கு போகுங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு கருமாவை பிறந்துடும். அந்த கருமாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், அதுக்கான பயிற்சியை தான் நம்ம இப்ப கொடுக்க போறோம். குரு பகவான் வக்ர கால கிரக பயிற்சி ஜூலை மாசம் 27ஆம் தேதி 138 நாள் அவர் வக்ரத்துல தான் இருப்பார். இதனால் வரைக்கும் டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ர பயிற்சி சொல்லுவாங்க. இதுக்கு நான் இன்னொரு பழமொழி சொல்றேன். இது வந்து வக்ரம் இல்ல, இதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நேரம். எப்படி ஒரு விஷயத்த எத்தனை பேருக்கு தொழிலா, வேலையா, வருமானமா, படிப்பா, கல்வியா, கடனா, பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோ, உங்க வீடியோ மட்டும் பாருங்க. அதுக்கான ஒரு முடிவு எடுக்க முடியும் இந்த வீடியோவுல. எல்லாம் சொல்லுவாங்க சனி கொடுக்க யார் தடுப்பார். நான் இப்படி சொல்ல மாட்டேன். குரு பார்க்க யார் தடுப்பார்? குருவுடைய பார்வையில, குருவுடைய சொந்த வீட்டுல சனி பகவான் உட்கார்ந்துருக்காருங்க. அந்த குரு பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நட்சத்திரத்துல போகும்போது என்னென்ன பலன், அதுக்கான ஒரு பதிவு நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கும் என்னென்ன பலன் இருக்கு. அதனாலதான் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்றேன். கண்டிப்பா நிறைய ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வெற்றிக்கான ஒரு மாற்றமாக இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்க நட்சத்திரத்துக்கு எப்படி இந்த சனி பகவான் வக்ர காலம், உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு, அதுக்கான பதிவு இதுல இருக்குது. தயவு செய்து சொல்றேன், இந்த 2 விஷயமும் உங்க ஜாதகத்துல இருக்க மட்டும் நீங்க பாத்துக்கங்க. ஒண்ணு, குரு பகவான் நல்ல ஒரு இடத்துல இருக்காரா. அடுத்து சனி பகவான் விதி ஜாதகத்திலேயே வக்ரமா இருக்கிறாரா. வக்ரமா இருந்து இந்த குருவுடைய பார்வையில அவர் இருக்கிறாரா. லக்னாதிபதி கெட்டு போகாம நல்ல பலமா இருக்காரா. இதை மட்டும் பார்த்துக்கிட்டு உள்ள வாங்க. உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி நேரமாக இந்த பயிற்சி கண்டிப்பா இருக்கும். அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி காலச்சக்கரத்தின் 6வது ராசி தான் அந்த கன்னி ராசி. எப்போதுமே பாருங்க, கன்னி ராசிக்காரங்க ஒரு விஷயத்த பண்ணா அது ஒரு ஆக்டிவிட்டா, ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரே ராசினா கன்னி ராசி மட்டும்தாங்க. எப்படி இவங்கள மாதிரி யாரும் சுறுசுறுப்பா இருக்க முடியாது. பயங்கரமான ஒரு திறமையான குணம் கன்னிராசிட்டு அதிகமா இருக்குங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு போய் சாதிக்கணும்னு சொல்லி திறமையான குணம் கொண்ட ஒரே ராசினா கன்னி மட்டும்தான். நல்ல ஒரு அறிவாற்றலான குணம், எப்போதுமே வேலை வேலை பிசினஸ் தொழில் உத்தியோகம் இதை பத்தியே சிந்திக்கக்கூடிய குணம் கொண்ட ஒரே ராசி கன்னி தான். அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர கால பயிற்சி எப்படி கண்ட சனி போய்கிட்டு இருக்கு கன்னிக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது. உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி தருணமாக இந்த சனி பகவானுடைய வக்ர கால பயிற்சி கண்டிப்பா உங்களுக்கு வரும். இந்த சனி வக்ரமாகுது என்னைய பொறுத்தவரை உங்களுக்கு நல்லதுதான், கெட்டது வராது. நீங்க நினைக்கிறீங்க நமக்கு மட்டும் தான் கர்மா இருக்கணும். எல்லாருமே இந்த ஜீவராசி யாரு பிறந்தாலும் சரி இந்த கலியுகத்துல ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கர்மா இருக்கும். அதுக்கேற்ற பரிகாரங்கள் ஒரு சில வழிபாடுகள் பண்ணும்போது கண்டிப்பா அந்த பெருசா உள்ள பதிப்பை சின்னதா குறைக்க முடியும். அதனால நம்ம வீடியோல எல்லா வீடியோல என்ன சொல்றோம், குரு சுக்கரன் ஜோதிட டிவில இது ஒரு பொது பலனா பாருங்க, ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, பார்த்துக்கிட்டு எடுங்க. ஏன்னா நிறைய நல்ல விஷயம் இப்ப இருக்கு உங்களுக்கு. ஏன்னா கிரகம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கிறதுனால சொல்றேன். ஏன்னா நல்ல வேலை கிடையாது, கன்னிராசியை பொறுத்த நல்ல வேலையே கிடையாது. நான் ஓப்பனா சொல்றேன், நல்ல வேலை நிரந்தரமான வேலை பார்த்து 3 மாசம் ஆச்சு. வேலை ஊதியத்தில் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் வேலையை நான் விடுவேன், வேலையை மாத்திரையும், வேலையை ஊற்றி விட்டு ஓடிடலாங்கிற ஒரு குழப்பத்துக்கு போனது யாருன்னா கன்னிராசி. நீங்க எத்தனை பேர் கேட்டு பாருங்க, வேலையை விட்டுட்டீங்களா இல்ல வேலை போயிருச்சா? இப்ப ரீசெண்டா வேலையை மாறலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா? நீங்க கேட்டு பாருங்க கன்னிராசி. ஆமாம்பாங்க. உடம்பு ஆரோக்கியம், வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்குதா? தோல் நரம்பு ஸ்கின்னு சார்ந்த பிரச்சனை இருக்கா? கை கால் வலி இருக்குதா? நீங்க கேட்டுங்க. நான் இதை ஏன் சொல்லி நான் கேட்க சொல்றேன்னா, புதனுடைய சாரத்துல இந்த சனி பகவான் போனாரு. புதனை நரம்பு, தோல், ஸ்கின்னு, வம்பு, வழக்கு, ஏதாச்சும் உங்க மேல கேஸ் போறது, வேலை நிரந்தரமாக இல்லாம அமைக்கிறது, ஒரு குழப்பத்தை பாக்குறது, ரெட்ட மனசா இருக்கிறது, இல்ல திருமணத்தை கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு மன வருத்தத்தை பாக்குறது, தொழில் உத்தியோகத்துல சரியில்லாத ஒரு அமைய பாக்குறது, எல்லாமே பார்த்துட்டு கன்னிராசி உட்கார்ந்துருக்கணும். புதன் சரியில்லாதவங்க, அவங்களுக்கு தசாபதி ஜாதகம் சரியில்லாதவங்க, நீங்க ஒண்ணும் கிடையாது. நீங்க என்னவா பண்ணுங்க, உங்க ஜாதகம் எடுத்து பார்த்துக்கணும். எப்படி அதை பார்க்கணும், நீங்க ஃபர்ஸ்ட் உங்க லக்னாதிபதி எப்படி இருக்காரு, எப்படி நம்ம பிறந்த நேரம் பிறந்த நேரத்துக்குள்ள அதிபதி எத்தனாம் இடத்துல ஜாதகத்துல நல்ல ஒரு ஸ்தான படத்துல இருக்காரு, இதை ஒண்ணு பாருங்க. அடுத்து சனி பகவான் ஜாதகத்துல வக்ரமா இருக்காரா, எப்படி சனி பகவான் நல்லவரா கெட்டவரா உங்க லக்னத்துக்கு சொல்றேன். அடுத்து குருவுடைய பார்வையில அந்த சனி பகவான் இருக்கிறாரா.
நல்லா பாருங்க, சனி வக்கரமாயி இந்த குரு பார்த்திருந்தா செம்ம யோகம். அதனால சொல்றேன் உங்களுக்கு. ஒரு சில ஜாதகத்துல பாருங்க சனி வக்கரமாயிருவாரு, ஆனா குரு நல்ல இடத்துல இருந்து பார்ப்பாரு. இதெல்லாம் நீங்க அணிவிக்கணும்னா உங்க லக்னாதி பிறந்த நேரம் உங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும். எப்படி பிறந்த நேரம் தான் ஒரு வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுது. அதனால லக்னாதிபதி நல்ல இடத்துல இருந்தா மட்டும் போதும், எல்லாமே சூப்பரா இருக்கும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து கன்னிராசி தரேன். ஒரு ஜாதகம் கொடுத்தா எனக்கு குடும்ப ஜாதகம் வருது, எல்லாமே நிறைய நண்பர்கள் கூட்டம் நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க, உங்க நம்பரை கொடுத்துருக்காங்க, ஜாதகம் பார்க்கலாமா, நிறைய பேர் எனக்கு ஜாதகம் கொடுத்தது யாருன்னா கன்னிராசி. ஒன்றும் இல்லைங்க, அந்த கன்னிராசி உங்களுக்கு யோகமான நேரமா அமையும். சரியான லக்கு உங்களுக்கு கண்டிப்பா வரும். குரு 11 குருவுடைய பார்வை எங்கெங்கே படுது, சனி பகவானை பார்க்கறாரு, 3ஆம் இடத்தை பார்க்கறாரு, அடுத்த 5ஆம் முகத்தை பார்க்கறாரு, எல்லாமே நல்ல ஸ்தானத்தை பார்க்கறாரு. அதனால கன்னிராசி என்னால கெட்டது சொல்ல முடியல, கெட்டது வராதுங்கிற விஷயத்த நம்ம தைரியமா சொல்லலாம். கன்னிராசியை பொறுத்தவரை அந்த அளவுக்கு டைமிங் பக்கவா இருக்கு. நீங்க உங்க பிறப்பு ஜாதகம் மட்டும் எடுத்து பாத்துக்கோங்க. எல்லாம் இந்த விஷயத்த நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு ஓப்பனா சொல்றேன். இப்ப வேலை கிடைக்காதுன்னா வேலை உத்தியோகம் எப்போ வரும் கரெக்டா, நான் அக்யூரேட்டா சொல்லுவேன், எப்போ சொல்லுவேன் கரெக்டா. ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதி கண்டிப்பா வேலை வந்துடும், நீங்க கவலையப்படாதீங்க. நீங்க நினைச்ச மாதிரி வேலை வரும். சனி பவன் சுயசாரம் வாங்கிட்டாருன்னா உத்தரட்டாதி உள்ள இறங்கிட்டாவே வேலை வந்துடும்னு அர்த்தம். நினைச்சு பார்க்காத அளவுக்கு வேலை ஒத்தியில ப்ரமோஷன் எப்பமா தேடி வரும், ஆகஸ்ட் 19. உங்க ராசி அதிபதி நல்லா பாருங்க, குருபகவான் 11 இருக்கிறாரு. குருபகவான் போகக்கூடிய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். உங்க ராசி அதிபதி சாரத்துல போறதுனால நேரா சனி பவனை பார்க்க, வேலை உத்தியோக அதிபதி பார்க்கறனால வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி, நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, எங்க வேலை பார்த்தாலும் சரி, வேலை உத்தியோகத்தை மாத்துவீங்க, இந்த இடம் மாற்றுவீங்க, இல்ல வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் தேடி வரும். அந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாகும்னு சொல்லுங்க. வெளிநாடு வெளியூர் வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறுறது எல்லாமே கன்னிராசிக்கு மாற பிளான் இருந்தா பண்ணிக்க சொல்லுங்க. நல்ல டைம் இருக்கு, இதை விட்டுற வேண்டாம். நான் எந்த ஒரு கெட்டதும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆகஸ்ட் 19 முன்னாடியே வரும், இல்ல பின்னாடியும் வரலாம், சான்ஸ் நிறைய இருக்கு. நான் ஏன் உங்களுக்கு டேட்டு போட்டு சொல்றேன்னா, அந்த கிரகம் அந்த நட்சத்திரத்துல போகும்போது அதுக்கான விஷயம் வாழ்க்கையில நடக்கும், அதனால சொல்றேன். நான் சொல்ல நிறைய வேலையை விட்டுருப்பாங்க, இதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. கடன் வருமானத்தை பத்தி கவலை, பொருளாதார வருமானம் எப்போதுமே சூப்பரா இருக்கும், எந்த ஒரு குறை இல்லாம இனிமே இந்த சனி வக்கர காலத்துல உங்களுக்கு நடக்கும். 11 குரு கடனுக்குள்ள அதிபதிய சனி பகவான குரு பாக்குறாரு. வக்ரமான சனி வக்ரமாயிட்டாவே இங்க கடன் சுமை குறைஞ்சிரும், கொஞ்சம் கொஞ்சமா இப்ப குறைஞ்சிரும் பாருங்க. அந்த கடன் சுமையை அடைச்சு நல்லா வருமான பொருளாதாரம் நல்லா இருக்கும். இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க, ஏதாச்சும் ஒண்ணு வாங்க ரெடியா இருங்க. அதுக்கான வேலை உங்களுக்கு நடந்துருச்சு பாத்துக்கோங்க. கடன் வாங்கியாச்சு, நான் ஹவுஸ்ல பேங்க்ல லோன் வாங்கியாச்சு, நான் இடம் வாங்க போறேன், வீடு கட்ட போறேங்கிற பிளான்ல இருப்பீங்க. நிறைய பேர், எத்தனை பேர் கன்னிராசியா இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. ஏன்னா சனிபவனுடைய பார்வை 4ஆம் இடத்தை பார்க்கறாரு, 10ஆம் பார்வையாக. ஏன்னா அவர் நேராக உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்த்து நேராக அவர் 4ஆம் இடத்தை பார்க்கலாம். வீடு இடம் பூமியில காசு பணத்தை போட வைப்பார். விற்காத இடம் வீடு இடம் பூமி வித்து போகும். எந்த ஒரு கேஸ்ல நீங்க ஜெயிச்சிருவீங்க, இது சொல்லிருங்க. நிறைய பேர் இருந்தாலும், எத்தனை பேர் கன்னிராசி இருந்தாலும் சரி, நிறைய சான்ஸ் இருக்கு. எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்கும். நீங்க எல்லாருமே ஜாதகத்தை மட்டும் பாருங்க, எல்லாமே சூப்பரா அமையும். குழந்தை பாக்கியம், திருமணத்துக்கு நான் எந்த ஒரு தடவை சொல்ல மாட்டேன், திருமணம் நல்லா இருக்கும். அரசாங்க வேலை நிறைய கிடைச்சும் சொல்லுங்க. அரசாங்க வேலை இல்ல தனியார் நிறுவனத்துல ஒரு ப்ரமோஷன் தேடி வரும் சொல்லுங்க. கன்னிராசியை பொறுத்தவரை டைம் பக்காவா இருக்கு, மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா என்னால எந்த ஒரு கெட்டதும் கன்னிராசிக்கு சொல்ல முடியல, அந்த அளவுக்கு கிரக அமைப்பு பக்காவா இருக்கும், விட்டுறக்கூடாது. பெண்களுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும். இப்ப எடுங்க லாட்ரி சீட்டை, நான் ஓப்பனா சொல்றேன், லாட்ரி சீட் இப்ப எடுங்க கன்னிராசிக்காரன், கண்டிப்பா எடுத்து பாருங்க. கண்டிப்பா 100க்கு 100% ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதிக்குள்ள அடிக்கும், இல்ல ஆகஸ்ட் 10க்கு அப்புறம் அடிக்கும். எப்ப சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இறங்குறாரோ கண்டிப்பா லாட்ரி யோகம் 100க்கு 100% இறங்கும். ஏன்னா 5ஆம் வீட்டு 6ஆம் வீட்டு உங்க ஆசையை தூண்டுறதவர் தான், உங்க வேலையை காட்டுறதவர் தான், கடனை காட்டுறது அவர் தான், பகையை காட்டுறது அவர் தான், எதிரியை காட்டுறது அவர் தான், அவங்க ராசியை அவர் பார்க்கறது அவர் தான். எப்ப கரெக்டா சனிபவன் உத்திரட்டாதி உள்ள இறங்குறாரோ கண்டிப்பா லாட்ரி யோகம் 100க்கு 100% அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகம் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். பாத்துங்க. குழந்தை பாக்கியம், காதல் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், சூப்பரா இருக்கும். உங்க அம்மா அப்பா உடம்பு ஆரோக்கியத்தை கண்டிப்பான ஒரு மருத்துவ செலவு வரைய பண்ணுவீங்க, பண்ண மாட்டீங்க. உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 19க்கு அப்புறம் புதுசா தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. சனி நல்லா இருந்தா மட்டும் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. ஏன்னா குரு பகவான் தொழில்ஸ்தான அதிபதி சாரத்துல ஆகஸ்ட் மாசம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் புதனுடைய சாரத்துல போய் நேரம் அந்த சனி பவனை பார்ப்பதால் தொழில லாபத்தை கொடுத்துரும். அதனால உங்களை நான் டேட் போட்டு சொல்றேன், பாத்துங்க. மாமனார் மாமியார் சொத்துகள், நல்ல இடம் வாங்குறது, பூமி வாங்குறது எல்லாமே நல்லா இருக்கும், லாபம் நல்லா இருக்கும், திடீர் யோகம் தேடி வரும், பாத்துங்க. வேற கண்ட்ரி விட்டே கண்டிப்பா நான் வெளிநாடு வெளியூர் சொல்றேன். உங்க உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மெயின் ஐடிஎஃப் எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. ஐடிஎஃப் சூப்பரா இருக்கும். ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் சொல்லுங்க. அதையும் தாண்டி நிறைய பேருக்கு இந்த இரும்பு சார்ந்த வேலை, மருத்துவர்கள் இது சம்பந்தமா படிச்சாலும் சரி, வேலை சம்மந்தமா போனாலும் சரி நல்லா இருக்கும். அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, மருத்துவம் எல்லாமே பட்டை கிளப்புவீங்க. கட்டிடத்துறை நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா ஒரு நேரமாக அமையுது. நீங்க ஜாதக தசாபதி ஒரு மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கும். இப்ப நட்சத்திரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம்
உத்திரத்துல பிறந்தவங்க தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், அறிவான குணம், எதுக்குமே கை கடிக்க மாட்டாங்க. நியாயம் தர்மத்துக்கு மட்டும் தான் அவங்க அடிபடிஞ்சு போவாங்க. இனிமே எந்த ஒரு கெட்டதும் இந்த உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வராது. பார்த்துங்க, எப்படி எந்த ஒரு கெட்ட விஷயம் வராது. நல்ல ஒரு லாபம், வருமானம், வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும். சொல்லுங்க, உத்திரத்துல எத்தனை பேர் பிறந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. படிப்பு, கல்வியோ, வேலை, உத்தியோகமோ, வெளிநாடோ, வெளியூரோ, தொழில், உத்தியோகத்தோ நல்ல சேஞ்ச் கிடைக்குது. பாருங்க, எந்த ஒரு கெட்டது மேக்சிமம் நடக்காது உத்திரத்துல பிறந்தவங்க. ஏன்னா இந்த வக்ரமான சனி உங்களுக்கு நல்லதை மட்டும் தான் கொடுக்கும், கெட்டது கொடுக்காதுங்க. அதுக்கு நான் தருணமா இருக்கு. பாத்துங்க, நீங்க ஜாதக பார்த்து தசாபதி வந்து மூவ் பண்ணுங்க, உத்திரத்துல பாருங்க நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். மேக்சிமம் என்னை பொறுத்தவரை உங்களுக்கு நிறைய பயணத்தை இந்த 2-3 மாசத்துக்குள்ள வேலை மாற்றம், தொழில் மாற்றம், ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்க. அது நல்ல அனுகூலமா வருது. பாத்துக்கு ஜாதக பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கு. ஏன்னா அதிக ஜாதகம் உத்திரத்துல பிறந்தவங்க தான். அடுத்து அஸ்தனத்துல பிறந்தவங்க. எப்படி அஸ்தங்கிறது ரொம்ப பயங்கரமான கற்பனையா இருக்கணும், திறமையா இருக்கணும், கலைகளை விரும்பக்கூடிய குணம் நிறைய இருக்கும். நீங்க எந்த தொழிலோ, வேலையோ, படிப்போ, கல்வியோ எல்லாத்துலயுமே நீங்க டாப்பா வருவீங்க. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. அஸ்தல பிறந்த எல்லாத்துக்குமே அற்புதமான ஒரு காலத்தை பார்க்க போறீங்க. வீடு வாங்க போறீங்க, இடம் வாங்க போறீங்க, வண்டி வாங்க போறீங்க, வாகனம் வாங்க போறீங்க, வெளிநாடு போறீங்க, வெளியூர் போறீங்க, படிப்பில் ஒரு மாற்றம் பார்க்க போறீங்க, தொழில் ஒரு மாற்றம் பார்க்க போறீங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த ஒரு கெட்டதை என்னால சொல்ல முடியல. யார் அஸ்தத்துல பார்க்க சொல்றீங்க, ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை நீங்க பார்க்க போறீங்க. பணம், வருமானம், பொருளாதாரம், இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த முயற்சி எல்லாமே வெற்றியா மாறும். இனிமே கெட்ட விஷயமே நடக்காது. யாரு இந்த அஸ்தத்துல பிறந்த ஒரு அற்புதமான ஒரு காலத்தை நீங்க பார்க்க போறீங்க. நல்ல இன்கம் தேடி வரும். பாத்துங்க. அடுத்து அஸ்த நட்சத்திரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க. பொதுவாக பாருங்க, சித்திரை நட்சத்திரம் இதுலயுமே பாருங்க ஒரு தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம் அந்த சித்திரை நட்சத்திரம் பொறுத்தவரை அதிகமா இருக்கும். இந்த வக்ரசனி பாருங்க உங்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை காட்டுது. ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு 3க்கும் +8க்கும் உடைய யாரு சனி, அந்த செவ்வாய் பகவான். எப்படி பார்த்தாலும் உங்க ராசியை நோக்கி இந்த செவ்வாய் வந்துருவார். இந்த வக்ரமான காலத்துல, சனிபவன் வக்ரமான காலத்துல வந்து நேரம் சனிபவனை பார்த்துருவார். அப்ப வீடு கட்டுறது, வேலை, தொழில், உத்தியோகம் மாறுறது, இது மாதிரி நிறைய விஷயம் நீங்க மாற்றக்கூடிய அமைப்பு இந்த வக்ர சனி காலத்துல 138 நாளுக்குள்ள கண்டிப்பா வரும். ஏன்னா உங்களுக்கு இந்த கட்டிடம் சார்ந்த ஃபீல்டு, இந்த ஹார்ட்வேர், இந்த ஆயுதம் சம்பந்தப்பட்ட வேலை, நிறைய துறை பாருங்க. இந்த சித்திரத்தில் இந்த வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், பிறந்த ஊரை விடுத்து வெளில பார்க்கக்கூடிய வேலை எல்லாமே பாருங்க. சித்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பா நீங்க இருப்பீங்க. அது எல்லாமே நல்லா இருக்கும். மெயினா கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்குங்க. திடீர் யோகங்கள் நிறைய இருக்கு. எப்படி திடீர் யோகங்கள் நிறைய விஷயம் இருக்கும். யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்ட எந்த வேலை பார்த்தாலும் சரி நல்ல ஒரு அனுகூலம் சித்திரை நட்சத்திரத்துக்கு சூப்பரா இருக்கும். வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர கால பயிற்சி கன்னி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.